Hello friends, example இருந்து சால்வ் பண்ணுவோம். First find the remainder when 7 power 50 is divisible by 12. ஸோ இதில் ஏங்கிறது இந்த 7 இருக்குல்ல அதான் ஏ. அடுத்து என்னங்கிறது இங்கே என்னதுன்னா எதை டிவிசிபிள் பண்ணுதோ டிவிசிபிள் பை என்னது 12 அதான் n is equal to 12. அடுத்து பை ஆஃப் 12 கண்டுபிடிங்க. ஸோ பை ஆஃப் 12 கண்டுபிடிக்கிற பேட்டர் இங்கே எழுதியிருக்கேன். n வந்து 12 கொடுத்துருக்காங்க. n எப்படி எழுதலாம்னா 4 into 3ன்னு எழுதலாம். ஸோ 4 வந்து 2 2s are அப்போ 2 square into 3 power 1. நெக்ஸ்ட்டு பை ஆஃப் n ஃபார்முலா வந்து n into 1 minus 1 by p 1 minus 1 by q etc. ஸோ பை ஆஃப் 12 is equal to 12 into 1 minus 1 by இந்த பவரில் என்ன இருக்கோ அது 1 by 2 minus 1 by 3 etc. ஸோ இதை சால்வ் பண்ணால் 1 by 2, இதை சால்வ் பண்ணால் 2 by 3. ஸோ கட் கொடுங்க. கட் கொடுத்து ரிமைனிங் என்ன வருது 4. ஸோ பை ஆஃப் 12 வந்து என்னது 4. நெக்ஸ்ட்டு ஏ பவர் பை ஆஃப் n இஸ் கான்க்ரூவன்ட் டு 1 mod n. இது வந்து ஆய்லர்ஸ் தியரத்தில் உள்ளது. ஸோ இதில் n-க்கு பதிலாக இந்த 12 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது ஏக்கு பதிலாக 7 பவர் 4 வந்து பை ஆஃப் n. ஸோ ரெண்டு சைடும் பவர் 12ஆல் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது 4 12s are 48. 1 12 டைம்ஸ் போட்டால் 1 mod 12. நெக்ஸ்ட்டு 7 பவர் 48 இருக்குது, அது கூட ஒரு 7 ஸ்கொயராக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா 7 பவர் 50 வரணும்ல, அதுக்கு இஸ் ஈக்குவல் டு அப்போ இங்கேயும் 7 ஸ்கொயர். ஸோ 7 7s are 49 இங்கே வரும். ஸோ 12 டேபிளில் மிச்சம் ரிமைனிங் 48 போக மிச்சம் 1 இருக்கும். இது 7 பவர் 50. நெக்ஸ்ட்டு ஃபெர்மாட்ஸ் தியரத்துக்கு போவோம். ஃபெர்மாட்ஸ் தியரம் வந்து இஃப் p is a prime number and a is a any integer then a power p minus 1 is congruent to 1 mod p or a power p is congruent to a mod p. இதான் ஃபெர்மாட்ஸ் தியரத்துக்குள்ள ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிளில் சால்வ் பண்ணுவோம். ஃபைண்ட் த ரிமைண்டர் இஃப் 3 power 100 is divisible by 13. ஸோ இதை வந்து நம்ம ஃபெர்மாட்ஸ் தியரம் படி போடுவோம். ஃபெர்மாட்ஸ் தியரம் என்னது a power p minus 1 is congruent to 1 mod p தானே. ஸோ given a வந்து 3, p வந்து இங்கே 13. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக 3 பவர் p வந்து இங்கே 13 1 அப்படி எழுதிக்கோங்க. 13 minus 1 இங்கே 12. ஸோ 3 பவர் இது என்ன பண்ணுங்கள், ரெண்டு சைடும் ஸ்கியூப் பண்ணுங்கள். சரியா? இங்கே வந்து 12 இருக்குது. அப்போ 100 கிட்ட வர்ற மாதிரி 12th டேபிள் எத்தனை வரும்? 112 is 12, 2 2s are 24, 3 2s are அந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஸோ அட் டைம்ஸ் போடுங்க. 8 12s are 96 வரும். ஸோ இதையும் 1 பவர் போட்டிங்கன்னா அது 1 எத்தனை தடவை போட்டாலும் 1 தான். நெக்ஸ்ட்டு 3 பவர் 96 கூட எதை ஆட் பண்ணால் 100 வரும்னு பார்த்து 3 பவர் 4 போடுங்க. இங்கேயும் 3 பவர் 4. நெக்ஸ்ட் இங்கே 3 பவர் 100 ஆயிரும். 3 பவர் 4 டைம்ஸ் போட்டால் 81 கிடைக்கும். 81 13th டேபிளில் 78 வரும். மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்கிறது எடுத்து எழுதணும் 3. தட் ஃபார் ரிமைண்டர் இஸ், ஸோ இதில் என்ன வேல்யூ வந்திருக்கு அதான் 3. நெக்ஸ்ட்டு நார்மல் சப்குரூப்க்கு உண்டான டெஃபினிஷன். Let G be a group and N be a subgroup of G if there exists small g belongs to G and small n belongs to capital N such that G and G inverse belongs to capital N. Then N is called a normal subgroup. N is called a normal subgroup. Na enna condition வேணும்னா G and G inverse belongs to capital N. Here G and G inverse belongs to capital G and small n belongs to capital N. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் g is equal to 1 minus 1 I minus I and n. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சப்குரூப்பு எடுத்திருக்காங்க. சப்குரூப் என்னது? h is equal to 1 minus 1 எடுத்திருக்காங்க. தென் g I g inverse minus I. g and g inverse equal to I into n minus 1 into minus I. ஸோ மல்டிப்ளை பண்ணால் minus 1 வருது. that is belongs to h. therefore g and g inverse belongs to capital H. ஸோ இன்னொரு கண்டிஷன் என்னது? ஸோ நார்மலுக்கு if n is normal if and only if g and g inverse equal to capital N for every g belongs to capital G. ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள். g வந்து 1 minus 1 I minus I, n வந்து 1 minus 1 g I g inverse minus I. g and g inverse equal to இங்கே ரெண்டு நம்பர்ஸ் இருக்கிறதுனால ரெண்டுக்கும் அப்ளை பண்ணுங்க. வேல்யூஸ் வந்து 1 minus 1 capital N வருது. that for g and g inverse equal to capital N. similarly g வந்து minus 1 g and small is equal to plus 1 and g is equal to minus. இந்த எந்த வேல்யூ எடுத்து போட்டாலும் இதே மாதிரி உங்களால் ப்ரூஃபை கொண்டு வர முடியும். therefore it is one proof. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் சப்குரூப்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால் எவ்ரி சப்குரூப் ஆஃப் அன் abelian group is normal, every subgroup of cyclic group is normal, center of G that is z of G is normal, if n is normal subgroup if and only if left coset of n is equal to right coset of n. ஸோ நார்மலாக இருக்குன்னா an is equal to na இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
Next property, if n is a subgroup of index 2, then n is normal. Subgroup of index 2 இருந்தால் it is normal. அடுத்து intersection of two normal subgroups is normal. n1 and n2 are normal subgroup of G, then their product is also a normal subgroup. அடுத்து if n is normal if and only if the product of two left or right cosets is again a product of their two right cosets, which if and only if n is normal. அதாவது if n is normal if and only if product of any two right cosets again a right coset of n. Next ஒரு important theorem, if K is normal and H is any subgroup of G, then KH is a subgroup of G. K வந்து நார்மலாக இருந்து H வந்து subgroup of G இருந்துச்சுன்னா KH is a subgroup of G. Okay friends, thank you.